திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். நவராத்திரி திருவிழா இங்க ரொம்ப அழகா அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். 9 நாளும் 9 அழகான இசைக்கலைஞர்கள் திருவருள் டிவி சேனல்ல வந்து இந்த நவராத்திரியை அலங்கரிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இசையின் மூலம் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இன்றைக்கு 10வது நாள் விஜயதசமி திருநாள். அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட 10வது நாள் கண்டிப்பா சிறப்பா இருக்கணும் இல்லையா? ஆக இந்த விஜயதசமியில எல்லாமே வந்து புதுசா நம்ம துவங்கணும். இந்த நாள்ல துவங்குற எந்த விஷயமே ரொம்ப சுபிட்சமா இருக்கும், விருத்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி இந்த திருநாள்ல நாங்க எல்லாருமே வந்து அழகா ஒரு பாடல் கத்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். யார்கிட்டேந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இசைக்கலைஞர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த நவராத்திரி திருநாள்ல ரொம்ப அழகா அலங்கரிச்ச மிகச்சிறந்த 4 இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு குரு ஸ்தானத்துல அமர்ந்து எங்களுக்கு இசை சொல்லி தரப்போற திருமதி ரேவதி ஸ்ரீதரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே வந்து நீங்க எல்லாம் பாடுறது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இன்னைக்கு உட்காந்து கத்துக்கிறதுக்கு இன்னுமே நான் ரொம்ப பயமா தான் உட்காந்துருக்கேன். ஆனா நல்ல ஒரு பாக்கியம் இந்த திருநாள்ல கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிமா. திருவருள் டிவி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா பத்தி ஏற்கனவே நீங்க வந்து 6வது எபிசோட்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா வந்து சிறந்த ஒரு கர்நாடக இசைக்கலைஞர். அது மட்டும் இல்லாம 12 திருமுறையில பாண்டித்யம் பெற்றவங்க. ஸோ அவங்க வந்து இங்கே குருவா அமர்ந்திருக்கிறது வந்து எங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த ஒரு பிளெஸிங் அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்ததாக வந்து மாணாக்கர்களை அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல வந்து நானும் இருக்கேங்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனா என்னோட இன்னொரு குருவோடவே சேர்ந்து நான் கத்துக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பின்னணி பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சீனு. அதாவது இது எப்படி நான் பார்க்க முடியுது அப்படின்னா, எங்க 2 பேருக்குமே அவங்க வந்து குரு, அவரும் எனக்கு குரு. அதாவது தன்னுடைய குருவோடையும் சிஷ்யோடையும் சேர்ந்து உட்காந்து பாட்டு கத்துக்கிற அந்த மனசு அப்படிங்கிறது வந்து அந்த ஹம்பிள்னஸ் எல்லா குருவுக்கும் இருந்துச்சு அப்படின்னா சிஷ்யர்களுக்கு நல்ல குரு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்க்ஸ் சீனு உங்களுக்கு. இட்ஸ் பிளஷர். இட்ஸ் ஒரு பாக்கியம். இது இன்னைக்கு நாள்ல இது இன்னைக்குன்னு இல்லை, முன்னாடியே நான் ஆண்டி கிட்ட சொல்லுவேன் எப்பவுமே வந்து பாட்டு தெரியாது, கத்துக்கணும். ஸோ லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ். நோ, இட்ஸ் a process, continuous process. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். In fact, I am also learning. நீங்களே எப்படி சொன்னா நாங்கெல்லாம் நாங்க அந்த விளையாட்டுக்கே நாங்க வரல. Still learning. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் both of you for gracing this occasion. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கச்சேரி செட்டப்பாவே இப்ப நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ அப்படி நான் வந்து திருமுறை மட்டும்தான் பாடுவேனா, அந்தாதி மட்டும்தான் பாடுவேனா, என்னுடைய குரல் மட்டும் இல்ல என்னுடைய விரலும் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு தி எவர் யூத் அப்படின்னு சொல்லியே ஆகணும். எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும். திரு அனந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மிருதங்கத்துல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். 30 வருடங்களாக வந்து தேவார ஓதுவாராக ரிஷிகேஷ்ல வந்து இருந்திருக்கிறாங்க. நிறைய பட்டங்களுக்கும் பரிசுகளுக்கும் தாண்டி அவங்களுடைய அந்த இசையானது வந்து பாத்தீங்கன்னா இறைவனிடத்துல ரொம்ப ரொம்ப அழகா அவர் வந்து இறைவனோட பேசுவார் தன்னுடைய இசையின் மூலமா அப்படின்னு சொல்லி ஆகணும். ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து மிருதங்கத்துல வந்து நம்மளோட இணையிறது ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. ஸோ அடுத்ததாக வந்து ஏற்கனவே 8th எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். திரு ஹரி அனந்த சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து நம்மளோட வந்து கஞ்சிரால வந்து இணைகிறாங்க. வணக்கம் ஹரி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு திருவிழாவாக தான் இந்த விஜயதசமி திருநாள் அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா எபிசோட? அழுதேன் இசை தரும் கலைவாணியே, சுரம்பாடி சிரித்தாள், சிரிப்பாலே எரித்தாய் மடிமீமையா இருக்க. உங்களுக்கு பாட்டு சொல்லி தரல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் சுஜிதா வந்து ஒரு நிஜமாவே இப்பதான் பயம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் நானா சரி நல்லா இருந்தது. ஸோ ஸ்வீட். தேங்க்ஸ். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேருக்கும் எனக்கு பாட்டு சொல்லி ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஒரு வழியா எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பாடல் கத்துக்கிறதுல. ஸோ இப்போ நம்ம கத்துக்க போற பாடல் பத்தின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே. அதாவது இது வந்து பெரியசாமி தூரன் அப்படிங்கிற கம்போசருடைய பாடல். அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு, அருமையான பாடல்கள். அதுல வந்து ஆனந்த பைரவி ராகத்தை இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சாமகான பிரியே அப்படின்னு ஆரம்பிக்கிறது வார்த்தைகள். ஆனந்த பைரவி ராகம் வந்து மனசுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு ராகம். இந்த ராகத்தை கேட்கும்போது நமக்கு ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன்.
சகரி கமா பத பசா சகரி கம பத பசா சானிதா பமகரி சா சானித பமகரி சா சகரி கமா பத பசா சகரி கம பத பசா சானிதா பமகரி சா சானித பமகரி சா. ஃபர்ஸ்ட் பல்லவி பார்க்குறோம். சாமகன பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகன பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகன பிரியே. ஸோ இது வரைக்கும் பல்லவியாச்சு. அனுபல்லவி. வாமதேவர் மகள் சுந்தரி சௌந்தரி வாமதேவர் மகள் சுந்தரி சௌந்தரி சாமகன பிரியே அம்ப சாமகன பிரியே. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. அவ்வளோ அழகா இருந்தது ஆனந்த பைரவி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ சீனு, நீங்களும் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணது எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. அப்பா ஒரு பாட்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு கவுண்ட்ல ஆட் ஆயிடுச்சுல ஆனந்த பைரவியில. ஸோ உங்களுக்கு நல்ல இயற்கையாகவே இசை ஞானம் இருக்கிறதுனால உங்களுக்கு கற்றுக்க முடியாது. கர்நாடிக் நீங்கள் கற்றுக்கலன்னு சொல்கிறேன், சினிமா பாட்டெலாம் பாடுறீங்க, இருந்தாலும் அந்த ஞானம் இருக்குது உங்களுக்கு, அதனால ஈஸியாக கற்றுக்க முடியுது. சில சங்கதிகள்லாம் வந்து எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடும் சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் குயிக்காக தான் கற்றுட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அமைஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பா. உண்மையிலே இந்த விஜயதசமி நாள்ல இட்ஸ் அ பிளெஸிங் இல்லை நம்ம 2 பேருக்கும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஆனா இது இப்படியே விட்டுற முடியாதுல்ல, பக்கவாத்தியத்தோட பக்காவா அந்த பாட்டை நாங்க கேட்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சாமகன பிரியே சாமகன பிரியே அம்ப சாமகன பிரியே அம்ப சர்வலோகநாயகியே அம்ப சாமகன பிரியே அம்ப சர்வலோகநாயகியே அம்ப சாமகன பிரியே. வாமதேவர் மகள் சுந்தரி சௌந்தரி 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 ஷாமலாங்கி ஆனந்த பைரவி சாமலாங்கி ஆனந்த பைரவி ஷாமலாங்கி ஆனந்த பைரவி சாமகன பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகன பிரியே. அதிகாரணி பராசர
ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தனி அதிகாரிணி பராசக்தி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தனி அதிகாரிணி பராசக்தி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தனி ஓதுமாமரை கௌரி ஓங்காரி ஓதுமாமரை கௌரி ஓங்காரி ஓதுமாமரை கௌரி ஓங்காரி ஓதுமாமரை கௌரி ஓங்காரி உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே அவ்வளோ அழகா இருந்தது. நிஜமாவே வந்து அந்த இசை மழையில போய் நனைஞ்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ நல்லா இருந்ததுமா. அதுவும் பக்கவாத்தியத்தோட கேட்கும்போது வேற லெவலா இருந்தது. என்ன சீன் சொல்றீங்க? சூப்பரா இருந்தது. இட் வாஸ் a treat. தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இப்படி இந்த பாடல் வந்து கத்துக்கிட்டோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை பத்தி பக்கவாத்தியக்காரர்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். கீர்த்தனைகள், ராகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பாடலை வந்து முறைப்படுத்துவது வந்து தாளம்தான். இந்த தாளம் இருந்தால் தான் பாடல் வந்து முழுமையாக முடியும். இப்போ அந்த தாளம் வந்து அனுபல்லவி, பல்லவி, சரணம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மத்தியில் இடம் கொடுத்து வாசிக்கணும். இப்போ தான் தாளம் வந்து உங்களுக்கு நிறுத்தி நல்லா நிதானமாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் அது பாடல் தெரிஞ்சு வாசிக்கிறதுக்கும் வேறு, பாடல் தெரியாமல் வாசிக்கிறதுக்கு வேறு. அது பாடல் தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக அனுபவமாக அது வாசிக்கிறதுக்கு ஒரு தெரிஞ்சது. எப்படி முன்னாடி சொல்லி கொடுத்ததை கேட்டு அந்த சங்கதிகளோட அந்த சங்கதி மாதிரியே நம்ம மிருதங்கம் வாசிக்கணும்னு சொல்லி பாலக்காடு மணி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி அந்த பாடலோடு சேர்த்து வாசிக்கிறதுங்கிறது வேறு மாதிரி, தனியாக ஒருத்தரும் வாசிக்கிறது வேறு மாதிரி வாசிக்கலாம், கீர்த்தனைகளுக்கு வாசிக்கிறது வேறு மாதிரி வாசிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வாசிப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப இது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஸோ அடுத்ததாக வந்து கஞ்சிரால அவருடைய விரல் அந்த சூப்பரான திறமையை காட்டின திரு ஹரி கிட்ட கேட்டுடலாம். ஸோ ஹரி சொல்லுங்க, நீங்க வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து பாடலை வந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா? கரெக்டு தானே? ஓகே. அப்போ உங்களுடைய அனுபவம், நீங்க பாட்டு கத்துக்கிட்டதை பத்தியும் சொல்லுங்க, வாசிச்சதை பத்தியும் சொல்லுங்க. இந்த பாட்டை வந்துட்டு என்னுடைய குரு திரு மணிகண்டன் அவர்கள்கிட்ட ஆல்ரெடி நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதாவது ஒரு குரு கிட்ட கற்றுக்கிட்டாக்கா ஒரு பாடாந்திரம் வரும் அப்படின்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக வந்துட்டு சங்கதிகள் வந்துட்டு இன்னொரு குரு கிட்ட கேட்குறப்ப தான் அந்த பாட்டோடைய முழு அர்த்தமே புரியும், அந்த சங்கதிகள் இன்னும் நல்லா கிளியராக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளியராக கிறிஸ்பாக அந்த சங்கதிகள்லாம் அழகாக விழுந்துச்சு. எனக்கு அதை நான் நல்ல மனசுக்குள்ளே வாங்கிட்டேன், இன்னும் நல்லா வாங்கிட்டது எனக்கு ஒரு கிடைச்ச பெரும்பாகியம். வாசித்தது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்டேன் பாட்டை. ஸோ மறுபடியும் அது ரிவைஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. தேங்க்யூ ஸோ மச் ஹரி. இந்த விஜயதசமி திருநாளில் ரொம்பவே அழகான ஒரு இசை விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த குருகுல அந்த சிஷ்யகுல பாரம்பரியத்தை வந்து அம்மா இன்னைக்கு வந்து அழகாக எங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீனோ கண்டிப்பாக. அண்ட் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அழகாக திருவுருளில் வந்து ஒரு அழகான பாடல் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த எபிசோட் வந்து ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை வச்சுட்டு எப்போவுமே ரிவைனில் ஓடிட்டே இருக்கும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி சீனு. உங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இந்த பாட்டை வந்து ஆண்டி கிட்ட கற்றுனது இங்கே வந்து இந்த சேனலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. அதுவும் வந்து அப்படியே ஒரு லைவ்ல கத்துக்கிட்டது இன்னும் ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் பக்காவாத்தியமா அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அண்ட் ஹரி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த விஜயதசமி எபிசோட் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதோட வந்து நவராத்திரி அந்த ஸ்பெஷல் திருவிழா கோலம் பூண்டிருந்தது இசையோட, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வருது. 9 அன்னபூர்ணாஷ்டகம் தான் நம்ம இந்த 9 நாளும் பார்த்தோம். இன்னைக்கு அன்னபூர்ணாஷ்டகம் பார்க்கல. ஆக 10வது பாடலும் அதனுடைய பலனும் வந்து இன்னும் பாக்கி இருக்கு. அதை நம்ம நாளைய எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சிவபுராணமுமே இன்னும் ஒரு 4-5 எபிசோட் வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு அதற்கப்புறம் முருகன் பேர்ல இருக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசமா நம்ம கத்துக்க போறோம். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு அனந்த சுப்பிரமணியன் ஐயா, திருமதி ரேவதி ஸ்ரீதரன் அவர்கள், பின்னணி பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மற்றும் ஹரி அனந்த சுப்பிரமணியம் அண்ட் உங்களுடைய சுஜிதா. நன்றி.